டே 38 டே 37 வெயிட் நான் எவ்வளோ இருந்தேன் அப்படின்னா 108.45. டே 38 அதாவது இன்னைக்கு உண்டான வெயிட்டை இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டே 38 நான் என்னென்ன எக்ஸசைஸ், டயட் அண்ட் தூக்கம் எவ்வளோ நேரம் தூங்கினேன் இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் 4:30 எழுந்திரிச்சு 5:30 வாக்கிங் போக ஆரம்பிச்சு 6:15 வரைக்கும் ஸ்பீட் வாக்கிங், 10 நிமிஷம் பிராணாயாமம், புஷ்அப் 5 செட்ஸ், 4 செட்ஸ் 10 கவுண்ட்ஸ், லாஸ்ட் செட் மட்டும் 6 கவுண்ட்ஸ், க்ளூட் பிரிட்ஜ் 4 செட்ஸ் ஒரு செட்டுக்கு 21 கவுண்ட்ஸ், மவுண்டன் கிளைம்பர்ஸ் 4 செட்ஸ் ஒரு செட்டுக்கு 11 கவுண்ட்ஸ், பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 4 செட்ஸ் ஒரு செட்டுக்கு 11 கவுண்ட்ஸ், ஏர் ஸ்குவாட்ஸ் 4 செட்ஸ் ஒரு செட்டுக்கு 12 கவுண்ட்ஸ், ஜம்பிங் ஜாக்ஸ் 10 செட்ஸ் ஒரு செட்டுக்கு 16 கவுண்ட்ஸ். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா டம்பிள் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் டம்பிள் எக்ஸசைஸ் என்னுடைய லவ் ஹேண்டல்ஸ்க்காக பண்ணேன். 4 செட்டு பண்ணேன், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். ஷோல்டர் ரைஸ் 3 செட்டு ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். டம்பிள் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் 3 செட்டு ஒரு செட்டுக்கு 5 கவுண்ட்ஸ். ஃப்ரண்ட் ரைஸ் 3 செட்டு ஒரு செட்டுக்கு 5 கவுண்ட்ஸ். லாஸ்டா லேட்டரல் ரைஸ் 3 செட்டு ஒரு செட்டுக்கு 5 கவுண்ட்ஸ். பிளாங்க் வந்து மொத்தம் 4 செட்டு ஒரு செட்டுக்கு 25 செகண்ட்ஸ். இந்த ஹோம் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு கீழே என் வீட்டுக்கு வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நானே ப்ரிப்பேர் பண்ணேன். அன்னைக்கு நான் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் சோயா சங்க்ஸ் மசாலா. இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி வித் கலோரிஸோட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் கொஞ்சமாக ரைஸு இதெல்லாம் வச்சு நான் மத்தியானம் எடுத்துக்கிட்டேன். 1 o'clock அதே போர்ஷன் அப்படியே 4 o'clock கொஞ்சமாக ரைஸ், நிறையா வெஜிடபிள்ஸ், பக்கத்தில் சோயா சங்க்ஸ். இந்த மாதிரி பேலன்ஸ்டு மீல் தான் நான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ரோட்டீனும் இருக்கும், ஃபைபரும் இருக்கும், ஃபேட்டும் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். எவ்ரிதிங் வில் பி இன் ஒன் பிளேட். 4 o'clock என்னுடைய டே 38 டயட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் டேரெக்டாக தூக்கம் தான். நைட்டு 9:30 படுத்து 10 மணிக்கு தூங்கிட்டேன். காலையில் 4:30 எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணுறேன். 109.10. இவ்வளோ கன்ஸ்ட்ரைண்டாக நான் சாப்பிட்டும் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியும் கரெக்டாக தூங்கியும் வெயிட்டு கொஞ்சம் கூடியிருக்கு. இப்படி வெயிட் கூடுதில்ல, இது வந்து ஒரு ஆசிலேஷன் நடக்கும். எவ்ரி 3 days ஆர் 4 days எனக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் நடக்கும். குறையின மாதிரி குறைஞ்சி திரும்ப அப்படி கூடும், திரும்ப அப்படியே குறைஞ்சிரும் நல்லா. ஸோ இந்த ஆசிலேஷன் பாயிண்டில் என்னுடைய பாடி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஆசிலேஷன் பாயிண்ட்லேயே தான் நம்ம பாடி இருக்கணுமா, பாடி வெயிட் இப்படி தான் குறையணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. குறையுது கூடுதுங்கிறது நம்ம மேட்டர் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோமா, பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நம்ம வச்சு நல்லா சாப்பிட்றோமா, சமத்தியாக தூங்குறோமா, மனசார எக்ஸசைஸ் பண்ணுறோமா, இதெல்லாம் தான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய கோல் இன்றைக்கி குறைச்சி இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணி நாளைக்கு குறைக்கணுங்கிறது இல்லை. இட்ஸ் அ லைஃப் லாங் கோல். அதில் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும், 2வது ஹெல்தி, 3வது ஃப்ளெக்சிபிலிட்டி, 4வது மொபிலிட்டி. See you on the day 39. Peace.